திருவேற்காடு வேப்பிலம்மன் கோயில புதுப்பிக்கிற அரசாங்கம் 50 கோடி ரூபாய் ஒதுக்கிருக்கு. அதுல 5 கோடியை கோயிலுக்கு செலவு பண்ணிட்டு மீதி 45 கோடியை நான் புதுசா கட்ட போற 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஒதுக்கலான்னு நினைச்சேன். ஆனா அந்த கோயில்ல கணக்கு எழுதுற இந்த சங்கரன் அச்சோ சாமி கண்ணு குத்திரோங்கிறான். சாமி கண்ணு மட்டும்தான் குத்துண்டா, ஆனா இந்த சைலேஜா ஆளையே குத்துவா. 3 நாளைக்கு முன்னாடி அப்பண்டிசைட்டிஸ் ஆபரேஷன் பண்றதுக்காக இந்த சங்கரன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனா. ஆபரேஷன் பண்றப்போ ரத்த குழாய் வெடிச்சு செத்துட்டான்னு ஒரு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தா மேட்டர் முடிஞ்சு போச்சு. அப்பா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் நல்லா படிச்சு பெரிய டாக்டர் ஆகி ஏழைங்களுக்கெல்லாம் இலவசமா வைத்தியம் பார்ப்பேன். மேடம், அதையும் மீறி அவங்க குடும்பத்துல இருந்து யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம், இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். 6 மாசம் இழுத்து எவிடன்ஸே இல்லைன்னு எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் ஒரு நல்ல போலீஸ் ஆகி நேர்மையான அதிகாரியா இருப்பேன். பக்காவா சாட்சி இருந்த பல கேஸையே பந்தாடி இருக்கிறேன். இதுக்கு விட்னஸே கிடையாது. நல்ல வக்கீலாகி தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன். ஆஃபீஸர்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு கார்பரேஷனுக்கு சொந்தமான இந்த இடத்த ஆக்கிரமிச்சு 50 வருஷமா ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்க ஹை ஸ்கூல் மேல ஹைகோர்ட்ல கேஸ் போட்டா உங்க ஸ்கூலுக்கு சீல் வச்சிருவாங்க. அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன். நீங்க 1 C கொடுத்துருங்க. மினிஸ்டர் கிட்ட பேசி 99 வருஷத்துக்கான லீஸ் அக்ரிமெண்ட் நான் வாங்கி கொடுத்துறேன். எது வந்தாலும் சாரி சார். எந்த கிளாஸ்? +2. என்ன சார் இது? டான்ஸ் ரிஹர்சல்னு நீங்க வர சொன்னீங்க, வேற எந்த ஸ்டூடண்ட்ஸுமே காணுமே. இன்னைக்கு ரிஹர்சல் உனக்கு மட்டும்தாம்மா. எனக்கு இதெல்லாம் வேண்டாம் சார். குடிமா, சும்மா குடிமா. யாரா? முனி யாரா? நீ எங்கடா இருக்க? முன்னாடி வரா. டேய்
வேண்டிய கிரிக்கெட்டை இப்படி அண்டர் கிரவுண்ட்ல ஆடி இருக்கானுங்களே. அண்ணா உங்களை அடிச்சவங்கள உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டினா அடையாளம் கண்டுபிடிப்பீங்களாண்ணே? ஹெல்மெட் போட்டு தாண்டா அடிச்சான். ஹெல்மெட் கட்டுவே இல்லையா? கடைசியா கட்டினானே. கட்டணா சொல்லுண்ணே. சிவப்பா இருந்தா கருப்பா இருந்தா, நட்டையா இருந்தா குட்டியா இருந்தா, குண்டா இருந்தா உள்ளியா இருந்தா? டேய் அவன் கடைசியா ஹெல்மெட் கழட்டும் போது எனக்கு கண்ணு தெரியலடா. கண்ணு தெரியலையா? அவன் எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான். சூப்பர் மேன் மாதிரி வந்து சுத்தி சுத்தி அடிச்சிட்டு ஈமேன் மாதிரி போயிருக்கான். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், என்ன கேட்காம யாரும் வெளியே போக கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் மட்டும் உங்க கையில கிடைச்சா நீங்க ஷூட் பண்ண கூடாது. இந்த கையால இதே கையால அவனை நான் தான் மறுபடியும் பால்ல அண்ணன் ரொம்ப ஆசிக்காத ஏட கூடமா ஆயிட போதா. நான் போய் சுடு தண்ணி எடுத்துட்டு வரேன் உத்தரம் கொடுக்கறதுக்கு. அம்மா கடவுளே, 14 வயசு பொண்ணா கேக்குது, வைக்கிறேன்டி உனக்கு. ஏய் பண்ணாட பரதேசி, பீஸ் போன பல்பு, கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பொறுப்பா இருக்க வேண்டிய நீ இப்படி பொறுக்கித்தனமா ஊரை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிய. கேவலமா இல்ல உனக்கு? டேய் நீ யாரா? ஏய் போட போடா. ஏய் யாரா நீ? எங்க இருக்கடா பேசுற? உனக்கு என்னடா வேணும்? ஏய் சூப்பு, உனக்கு அப்புறமா வைக்கிறேன்டா ஆப்பு. போன அந்த டுப்புக்கு கிட்ட கொடு. ஏய் ஏய் உங்க வீட்ல எதுக்குடா உன்னை வக்கீலுக்கு படிக்க வச்சாங்க? நீ ஒரு நல்ல வக்கீலாயி 4 குடும்பத்துக்கு நல்லது பண்ணுவ, 4 அக்கிஸ்தொத்திக்கு உள்ள போட வந்தான். ஆனா நீயே இப்ப நம்பர் 1 கிரிமினல் ஆகி நிக்கிற. ஏய் இது வரைக்கும் நீ அட்வொகேட், இப்போ நீ அக்யூஸ்ட். உனக்கு நான் இப்போ ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன்டா. ஏய் இனிமே நானா சொல்ற வரைக்கும் நீ கோர்ட் வாசல்ல மிதிக்க கூடாது. அப்படி மீறி மிதிச்ச நான் உன்னை தூக்கி போட்டு மிதிப்பேன். டேய் நான் கோர்ட்டுக்கு போறது எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாதா? ஏய் தையன்னு குதிக்காதடா, தையல் பிரிஞ்சிட போகுது. டே பொறுக்கி, நேத்து நைட்டு நீ ஸ்கூல்ல பண்ண கேடித்தனத்தை சீடி பண்ணி வச்சிருக்க. அத 1000 காப்பி போட்டு பர்மா பஜார்ல கூவி விக்க போற. அவசரப்பட்டு எந்த முடிவும் பண்ணிடாத ப்ளீஸ். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. நீ ஏன் சொல்ற வரைக்கும் கோர்ட் வாசல் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் ப்ளீஸ். பேமானி பொறம்போக்கு முடிச்சவைக்கு முள்ள மாதிரி இப்படிலாம் ஒருத்த போன் பண்ணி என் அண்ணனை திட்டிட்டு இருக்காண்டா. டேய் இத வெளியில சொல்லிடாதடா, ஃப்ரெண்டுன்னு இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்றேன். இது மட்டும் வெளியே தெரிஞ்சா எங்க அண்ணன் மானமே போயிடும்டா. ஆனா ஒண்ணு, அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை ஒரே அடி. ஐயோ அண்ணே உன்ன போய் இந்த கையால அடிச்சிட்டா அண்ணே. சாரிண்ணே. ஏனுண்ணா அடிச்ச? தெரியாம தானே அடிச்ச. அண்ணன் தானே விடு. சாரிண்ணே. என்னடா அது? சும்மா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு தைரியமா இரு. அவன் எவனா இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சு. சரிண்ணே. அவன் நம்பரை ட்ரேஸ் பண்ணதான் பண்ணுங்க. அது வரைக்கும் அவனை ஜாக்கிரதையா பாத்துக்க. நீங்க ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கண்ணே. அந்த அண்ணனை முன்னாடி அடிச்ச மாதிரி உங்க 2 பேரும் பின்னாடி அடிச்சிட போறோம். கீழே வா, இமீடியட்டா வா. வாங்க சார். வணக்கம் சார். என்ன சார் இது? பல கோடி ரூபாய் முதலீட்டுல மெயின் பஜார்ல இவ்வளவு பெரிய கடை வச்சிருக்கீங்க. வாசல்ல பார்த்தா கொத்தவால் சாவடி மாதிரி சின்னதா கசாமசான் கடை வச்சிருக்காங்க. அந்த கொடுமை ஏன் சார் கேட்குறீங்க? 100 கோடி ரூபா முதல் போட்டு இந்த நகை கடை ஆரம்பித்தேன். பிளாட் பிளானத்தில் 100க்கு 200க்கு அல்லாத பசங்க பூக்கடை, ஜட்டி கடை, பிரா கடை, சொத்து கடை போட்டு என் பிஸ்னஸே கெடுக்கிறாங்க சார். சார் நான் ஒன்று சொல்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நகை கடைக்கு போகிறவன் ஜட்டி கடைக்கு போக மாட்டான், ஜட்டி கடைக்கு போகிறவன் பூ கடைக்கு போக மாட்டான். குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ரோட்ல கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்றாங்க. அவங்களால எந்த பாதிப்பும் வந்துடாதுன்னு பரதேசி சொல்றான். அறிவு இருக்கடா உனக்கு? அவருக்கு மண்டியில முடியலையே தவிர மூளை இருக்கு. சார் நீங்க என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ தெரியாது சார். அவங்க கையை காலெல்லாம் முறிச்சு கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கி காலி பண்ணுங்க சார். ஐயா இதுல 10 லட்ச ரூபா கேஷ் இருக்கு சார். இது நீங்க ஆசைப்பட்டு கேட்ட நெக்லஸ்.
தான் கடை போட்டு நடத்திட்டு இருக்கோம். நீங்க அந்த நகை கடைக்காரங்கிட்ட பணம் வாங்கிட்டு எங்க கடையில அடிச்சு நொறுக்கிட்டீங்கல்ல, அந்த கலெக்டர் கிட்ட மனு கொடுத்து உங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் உண்டு இல்லைன்னு பண்ணாம விட மாட்டேயா? விட்டுருங்க, வேணாம், என்னை விட்டுருங்க, தயவுசெய்து விட்டுருங்க ஐயா, வேணாம் ஐயா, ஐயா ஐயா வேணாங்க, என்னை விட்டுருங்க. ஐயா ஐயா விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. ஒவ்வொரு தனி மனிதன் உயிருக்கு எந்த தீங்கும் வராமல் பாதுகாத்து நல்ல காவலனாக இருப்பேன். நீ நாசமா போயிடுவடா. நல்லாவே இருக்க மாட்டேடா, நல்லாவே இருக்க மாட்டேன் பாவி. நகை கணக்கு எச்சி காசை வாங்கிட்டு என் புள்ளைய அநியாயமா கொண்டுட்டியாடா. உன்னெல்லாம் யாரா போலீஸுக்கு படிக்க வச்சது? நீ நாசமா போயிடுவடா, நல்லாவே இருக்க மாட்டேடா. ஐயா என்ன பண்ற ராசா? ஒரு பையன் கொண்டதுக்காக உன்னை பெத்து போட்டேன் ஐயா. உன்னை இந்த நிலைமையில நான் பார்க்கிறேன் ஐயா. ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கேட்டியே, என்னோட 1 மாச சம்பளம் உழைச்சு வாங்கினது. போட்டுக்கோ. நீங்களே மாட்டி விடுங்க. நீ நாசமா போயிடுவடா, நல்லாவே அவன் ஊரடிச்சு உலையில போடுவாங்க. ஆனா உங்க அண்ணன் ஊர்ல உள்ளவங்க வயித்துல அடிச்சு ஊர் மேலுக்கு போடுறான். கரும்பு பிடிச்சவன். இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஃபிக்ஸ் பண்ணு. என்னங்க கொல்லுங்கிற மாதிரி இருக்கு. பம்பர் குலுக்கல் நீ பக்கத்துல இருக்கும்போது எப்படி குலுக்காம இருக்கும்? என்னங்க மேல போற மாதிரி இருக்கு? மேல சொக்கத்துக்கு தானே போயிட்டு இருக்கோம். சார், நீங்க ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், டியூட்டி கொடுத்த போலீஸ் வண்டில இப்படி லூட்டி அடிச்சிட்டு இருக்கீங்களே. சார், இந்த கருமத்தெல்லாம் ஏதாவது ஒரு காட்டேஜ்ல வச்சு தொலைக்க வேண்டியதானே? நான் அப்பவே சொன்னேன், இவர்தான் கேட்கல. ஏன் சார், மாருதி வேன்ல தான் இவ்வளவு நாளா பிராஸ்டியூஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ போலீஸ் வண்டியிலே ஆரம்பிச்சிட்டீங்களா? சார், போலீஸ்காரங்க என்ன பண்ணாலும் தட்டி கேட்க மாட்டாங்கற திமிர்ல என்ன வேணா பண்ணுவீங்களா? என்ன சார் கேட்டா இருக்கா? பதில் சொல்லுங்க சார். எந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். அண்ணா அண்ணா அண்ணா, என்னண்ணே இது கோலம்? நான் உன்னை இந்த கோலத்துல பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. என்ன பண்ணுறது? நைட் டியூட்டிக்கு போறேன் அண்ணே.
இதான் அந்த நைட் டியூட்டியா? ஐயோ மூஞ்சிய மறைக்கிறது அவுட் ஆஃப் ஃபேஷன். சிரிச்சுக்கிட்ட போஸ்ட் கொடுக்கறதா லேட்டஸ்ட் ஃபேஷன். ஆமா. அப்படி என்ன நீ பெரிய தப்பு பண்ணிட்ட? ஊர்வலத்துல எவனும் பண்ணாத தப்பு. அதானே. முழுசுமா நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடதுக்குனே. சிரிச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுனே. எடுங்கடா. எடுங்கடா. அறிவு இருக்கடா உனக்கு? நல்லா அண்ணன் மட்டும் போஸ் கொடுக்கறது என்ன? கூட அண்ணியர் தான் நல்லா மேல கை போடு. தைரியமா பாரு. எடுங்கடா. எடுங்கடா பாரு. டேய் எடுங்கடா. அண்ணி கட்டி புடி அண்ணி. நீ வெக்கப்படாத. நீ கட்டி புடி. எடுங்கடா ஸ்டில் பார்க்கலாம். அந்தரத்துல தொங்குனது போலீஸ் வண்டி இல்ல, போலீஸோட மானம். இது வரைக்கும் போலீஸ்காரங்க தான் எல்லா வண்டியும் செக் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இனிமே போலீஸ் வண்டி எங்க நின்னாலும் பப்ளிக் எட்டி எட்டி பார்ப்பான். அவ பெரிய டயானா, இவர் பெரிய சார்லஸ். நெக்லஸ் பிரசன்ட் பண்றீங்களா? நெக்லஸ் தூ. சார், ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரை ஒருத்தி விடிய விடிய மகுடி ஊதி மயக்கி இருக்கான்னா அவ சாதாரண டிக்கெட் இல்ல சார். அவ செல்போன் நம்பரை வாங்கி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டோம்னா நாளைக்கு எல்லாரும் அலர்ட்டா இருக்கலாம் இல்லைங்களா? ஷட் அப் மிஸ்டர் எஸ்கே பாண்டியன். ஏற்கனவே உங்க மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ். ஆனா ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல நீங்க எஸ்கேப் ஆயிட்டே இருந்திருக்கீங்க. ஆனா இன்னைக்கு பிரஸ், பப்ளிக், சேனல்ஸ் எல்லாத்துலயும் ஃபிளாஷ் ஆயிடுச்சு. There is no way. You are suspended. கமிஷனர் கே எஸ்கே பாண்டியன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை தொடர்ந்து சண்முகா ஜுவல்லர்ஸ் அதிபர் தனசேகரன் லஞ்சம் கொடுத்தது அப்பட்டமாக நிரூபிக்கப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட்டார். அத்துடன் சண்முகா ஜுவல்லர்ஸ் அருகே உள்ள பிளாட்பார கடைகளை தொடர்ந்து நடத்தலாம் என்று கமிஷனர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். எவனோ ஒருத்த நம்ம போற சந்து பொந்துக்குள்ள நுழைஞ்சு சடுகுடாடிட்டு இருக்கான். சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதன. ராஜா இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சானோ அன்னையில இருந்து நமக்கு அடிமேல் அடி விழுந்துட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் பண்றது ராஜாவா தான் இருக்குன்னு சொல்றியா? ஏன் இருக்கக்கூடாதுங்கிறேன். இது வரைக்கும் ஃபோன் பண்ணி மிரட்டினவன் பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணது கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்ய சொல்றான், பண்ணலன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். கரெக்டா? ஆனா நீ இன்னொரு விஷயம் கவனிச்சியா? அந்த போன் வரும்போதெல்லாம் ராஜா நம்ம பக்கத்துல இருக்கிறது இல்ல. ஏன்? ராஜா! அண்ணே அண்ணே உங்களுக்கு ஃபோன் வந்திருக்குண்ணே. என்னண்ணே அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு தான் போனு. யாரோ முக்கியமான ஆளாம். உங்ககிட்ட மட்டும் தான் பேசணுமா? நாமா டாக்டர், என்னுடைய அடுத்த டார்கெட் உன்னை டார் டாரா கிழிக்கிறதாமா. என்றும் போகடா உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சான். அவனை செருப்ப கைட்டு அடிக்கணும்டா. கேவலம் பணத்துக்காக பல பேர் உயிரோட விளையாடிட்டு இருக்க. உன்னை நல்ல டாக்டரா மாத்திர வரைக்கும் நோ ரெஸ்ட்மா. அண்ணே என்னென்ன ஃபேஸ் ஒரு மாதிரியா இருக்கு? யாருன்னு போன்ல? அவனேதான். அந்த ராஸ்கல் என்னையும் மிரட்டான்டா. ஏய் யாரா நீ? எங்க இருந்து பேசுற? தப்பு பண்ற உன்னை எங்க போனாலும் விரட்டி விரட்டி வந்து அடிப்பண்டா. இதுதான்டா என் வேலை. ஏய் எதுக்குடா எங்க என்ன டார்ச்சர் பண்ற? தைரியம் தான் என்கிட்ட பேசுறா. எப்படிடா முடியும்? கேசட் தான் முடிஞ்சு போச்சு இல்ல? ஆமா, அங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர் சுப்ராயன், ராம்போ ராஜ்குமார், கனல் கண்ணன், இவ்வளவு ஏன் தசாவதார ஹாலிவுட் ஃபைட் மாஸ்டர் வரைக்கும் எனக்கு அவ்வளவு பெட்டு. இந்த உதார் விடுற வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம். ஏய் நீ சரியான இருந்தா, ஒருத்தருக்கே பிறந்து இருந்தா, பொம்பளை மாதிரி போன்ல பேசாம ஆம்பளை மாதிரி எதிர்க்க வந்து மோதி பாரு. எல்லாம் ரொம்ப ஓவர்ரா. ஏய் போன வைடா, நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். வச்சிட்டேன்டா. ஹலோ ஹலோ வச்சிட்டா. என்னடா சொல்றான்? பரதேசி விட்ட விடல வெளவெளுத்து போய் போன் ஆஃப் பண்ணிட்டான். அண்ணே நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப திருஷ்டி ஆயிடுச்சுண்ணே. அதனால பெருமாள் கோயில் போயிட்டு உங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு வேண்டி பிரசாதம் எடுத்துட்டு வந்தேண்ணே. ஐய பெருமாள் கோயில் பிரசாதம் பட்டடிக்க கூடாது, சாத்தணும். அலைஞ்சிருச்சுன்னா மறுபடியும் வச்சுங்க.
நலனுக்காக இரவு பகலாக பாடுபட்டு கொண்டிருக்கும் டாக்டர் கே பால் பாண்டியன் அவர்களது மருத்துவ சேவையை பாராட்டி மருத்துவ சிகாமணி என்கிற பட்டத்தை வழங்க வருகை தந்திருக்கும் ஜான்சி ராணி, அசம்பிளி சிங்கம், பாலிடிக்ஸ் பைங்கிளி, அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு அஞ்சா நெஞ்சம் சைதை சைலஜா அவர்களே. இந்த பட்டம் எல்லாம் உண்மையிலே யாரா கொடுக்கறது? இங்க பார், நம்ம நாட்டுல எந்த பட்டத்தையும் யாருக்கும் மக்களா கொடுக்கறது இல்ல. அவனுக்கு எந்த பட்டத்து மேல ஆசை இருக்கோ அதை அவங்களே விழா நடத்தி வச்சுக்கிட்டு அவங்களே கூப்பிட்டுக்கிறாங்க. பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். உடல் மண்ணுக்கு உயிர் செய்தைக்கு என் அருமை சகோதரர் பால் பாண்டியன் அவர்களுக்கு பட்டம் கொடுக்க என்னை ஏன் அழைத்தார்கள்? அவரும் சேவை செய்பவர், நானும் சேவை செய்பவள். என்ன பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எத்தனையோ இரவு, எத்தனையோ ஊரு உடம்பை உருக்கி உழைத்திருக்கிறேன் இந்த நாட்டுக்காக. வாழ்க தமிழ், வளர்க மலையாளம், வெல்க தெலுங்கு, பொங்குக ஹிந்தி. திரு பால் பாண்டியன் போன்ற பலரை உருவாக்கி பல உயிர்களை காப்பாற்றும் நடமாடும் படிச்சு வாங்கின பட்டத்துக்கு இப்படியா வேலை பண்ணல? அதுக்குள்ள உனக்கு இன்னொரு பட்டமா? நம் நாட்டில் நதிகள் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல வேலை பண்ற 300 பொண்ணுகளை தப்பா படம் எடுத்து வச்சிருக்கிய. அதோட லேப்டாப் என்கிட்ட தான் இருக்கு. அதை எடுத்துட்டு போய் கோர்ட்ல சப்மிட் பண்ணன்னு வச்சுக்கோ, உன் ஹாஸ்பிட்டல் சீல்டி. ஐயோ, அப்படிலாம் செஞ்சிடாத ப்ளீஸ். உனக்கு என்ன வேணும்? நீ எப்படி சொல்லி அப்படியே நான் செய்றேன் அப்படின்னு கெஞ்சுவேன்னு பாக்குறியாடா? போடா ஃபூல். அதுல என்னோட மானம் மட்டும் இல்லடா, நீ சிஸ்டர் சிஸ்டர்னு சொல்றிய அந்த 300 பொண்ணுங்களோட மானமும் சேர்ந்துருக்கு. அதை இப்ப நீ கோர்ட்ல கொடுத்தா அதுல இருக்கிற அத்தனை பேரும் அவமானம் தாங்காம குடும்பத்தோட தற்கொலை பண்ணிப்பாங்க. என் தம்பிங்க 2 பேரும் தப்பா பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. ஆனா நான் அப்படி இல்லை, தப்ப சரியா பண்ணுவேன். அவ்வளவு சீக்கிரம் எதுலயும் மாட்ட மாட்டேன்டா. வேடா போன. அது மட்டுமல்ல, ஜாதி சங்க தலைவர் நாராயணசாமி அவர்களின் தண்டுவடம் உடைந்து உயிருக்காக போராடிய வேளையில் கடவுள் போல காப்பாற்றியவர் நமது டாக்டர். இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் போறதுக்கு எவ்வளவு நேரம்? 20 நிமிஷம் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் முடிய இன்னும் 1/2 மணி நேரம். வா. அவையால் அன்றே ஆத்திச்சுவடியை சொல்லி இருக்கிறார். சார், யாருன்னே தெரியல சார். 4 பேர் வந்து கழுத்துல கத்தி வச்சு ஐசி ரூம் லாக் பண்ணிட்டாங்க சார். அத்துடன் என்ன சொல்ற? இதைய நான் சொல்றேன்டா. ஐசியூல உன் ஜாதி சங்க தலைவர் தென்பாண்டி சிங்கம் நாராயணசாமிக்கு ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. அவன் மூச்சு விட திணறதுனால நீ மூக்குல வச்சிருக்க டியூப்பை நண்பன் எடுத்து விட்டான்னு வையி. என்னடா வெய்யி நொய்யின்னு எடுத்து விட்டா போச்சு. போன போடு. டேய் புலி சாதம், நான் சொல்றத நல்லா கேளு. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே லாரி மேல பல ஆயிரம் தொண்டர்கள் நிக்கிறாங்க. அவன் தலைவனுக்கு மட்டும் இப்ப ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்க, உன் ஹாஸ்பிட்டல்லே தர மாட்டேன்டி. நீ இப்ப என்ன பண்றன்னா 100 ஏழைகளுக்கு இலவசமா இருதய ஆபரேஷன் பண்றேன்னு அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாரும் கேக்குற மாதிரி மைக்ல ஓப்பனா அனௌன்ஸ் பண்ற. 100 ஆபரேஷன் பண்ணணும்னா எவ்வளவு செலவாகும் தெரியுமா? ஏய், அதுதான் கோடி கணக்குல கொள்ளடிச்சு வச்சிருக்க. அதுல இருந்து என்ன உயிர் போயிட்டு போதுடா. போய் தொலைட்டுண்டா. பெரிய தேச தியாகி ஜாதி சங்க தலைவருங்க எத்தனை பேரை போட்டு தள்ளியிருப்பான். சொன்னத செயல்னா டீப புடிங்கிடுவேன். நல்லவர்களை அப்படி எதுவும் பண்ணாத ப்ளீஸ். இப்ப நீ அனௌன்ஸ் பண்ற, அது என் காதுக்குள்ளீர கேக்குற. போறேன் சீக்கிரமா. என்னை யாராலும் அரசியலில் இருந்து தள்ளிவிட முடியாது. இந்த நல்ல நாள்ல உங்க எல்லாருக்கும் நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். 100 ஏழைங்களுக்கு இலவசமா இதய ஆபரேஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால அப்படி இலவசமா ஆபரேஷன் பண்றேன்னு உங்க முன்னாடி உறுதி அளிக்கிறேன். இந்த இலவச ஆபரேஷன் பண்ணுங்கிற ஐடியா உங்களுக்கு எப்படி சார் வந்தது? என்ன கேள்வி கேக்குற நீ? அண்ணனை பார்த்த எவனோ ஒருத்த போன் பண்ணி மிரட்டி அண்ணன் இதெல்லாம் செய்யறான்னு நினைச்சிட்டு இருக்கியா? அண்ணன் மேல ஒரு ஆம்பளைய பாத்திருப்பியா நீ? சிங்கமா இவரு இலவசமா 1000 பேருக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு அண்ணனுடைய கனவு என்னடா சொல்ற? சொத்து பூரா போனாலும் சரி, இருக்கிற வீட்டை வித்து நாளைக்கு ரோட்ல பிச்சை எடுத்தாலும் எடுப்பாரு. அவர் சொன்ன வார்த்தையை காப்பாத்துவாரு. என்ன சொல்றீங்க நீங்க? ஆமாடா. போட்டோ கொடுங்க. போட்டோ என்னோட 50 கோடி ரூபாய் ஹாஸ்பிட்டலுக்கு உன்னை ஏன் அபினாமி ஆக்குன? இப்படி இலவசம் ஆபரேஷன் பண்ண அந்த ஹாஸ்பிட்டலே அடமான வச்சு செலவு பண்ணி சுனாமி ஆகிறதுக்கா?
நீ அன்னைக்கு இலவச ஆபரேஷன் பண்றேன்னு அனௌன்ஸ் பண்ணும்போது பப்ளிக்கு கொடுக்குற அல்வான்னு நினைச்சேன். இப்போதானே தெரியுது அது எனக்கே கொடுத்த அல்வான்னு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல மேடம். ஆரம்பத்துல இருந்து போன்ல எங்களை மிரட்டினவன் தான் ஜாதி சங்க தலைவரை போட்டு தள்ளுவேன்னு இப்படிலாம் பண்ண வச்சான். மன்னிச்சுக்கோங்க மேடம், நாங்க தப்பு மேல தப்பா பண்ணி வசமா மாட்டிக்கிட்டோம். கடவுள் மாதிரி நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். ஐயோ என்ன இது? ஆம்பளைங்க எல்லாம் சிங்கம் மாதிரி இருக்க வேண்டாம், இப்படி பொசுக்குன்னு பொம்பளை காலில் விழுந்துட்டீங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் இட். இருந்தாலும் விழுந்துட்டீங்க, கொஞ்சம் நேரம் இருந்துட்டு எந்திரிச்சுக்கோ. நான் ஒருத்தி இங்க இருக்கும்போது நீங்க எதுக்கடா கவலைப்படுறீங்க? டேய் சேட்டு, நான் தான் சைலஜா பேசுறேன்டா. இன்னும் 10 நிமிஷத்துல பால் பாண்டியன் ஹாஸ்பிட்டலோட பத்திரம் என் கைக்கு வந்து சேரணும். இல்ல நான் உன்னை பழையபடி ராஜஸ்தானுக்கே ஒட்டகம் மேய்க்க அனுப்பிடுவேண்டா. ஒரே போன்ல ஹாஸ்பிட்டல்ல வாங்கிட்டாளடா. எல்லாம் பதவி இருக்கிற திமிருடா. பதவியும் இல்ல கத்திரிக்காயும் இல்ல. அவ கஞ்சாவத்துக்கிட்டு இருந்த காலகட்டத்துல நகையை அடமான வைக்க சேட்டுக்கிட்ட போனப்போ சேட்டு இவளையும் சேர்த்து வச்சுக்கிட்டான். அவன் மட்டும் வச்சிருந்தா டோட்டல் சவுக்கார்பேட்டை வச்சிருந்துச்சு. அதெல்லாம் ஓல்டு லிங்குப்பா. மண்டே சிஎம் டெல்லியில இருந்து வராரு. போலீஸ் இலாக்கா அவர் கையில தான் இருக்கு. அவர்கிட்ட பேசி ஏசியா இருக்கிற உன்னை கமிஷனர் ஆக்குறேன். பொழைச்சிட்டு போ. பழையபடி இவங்க போஸ்டிங் வந்துட்டாங்கன்னா இவங்க ஆடுற ஆட்டத்துக்கு ஒரு அளவே இருக்காது. தம்பி, மேடத்துக்கு ஜூஸ் எடுத்துட்டு வா. டேய், ஜூஸை நீ எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா அந்த லூஸ் ஒன்ன பாக்கும். அவ தங்கச்சியை டாவ அடிச்சதும் இவங்களோட தம்பி ரெண்டும் ஒரே ஆள் நீதான்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? நம்ம போட்டு வச்ச திட்டம்லாம் வேஸ்ட் ஆயிரும். அதனால நான் கொண்டே கொடுக்குறேன். லூஸ் அவ இல்ல, நீதான். நம்ம 2 பேரும் சேர்த்து தாண்டா அவ பாத்துருக்கா. டேய் சீக்கிரம் எடுத்து வாடா, மேடம் வெயிட் பண்றாங்கல்ல. டேய் எவ்வளவு நேரம்டா, சீக்கிரம் கொண்டு வாடா. என்னடா பண்ண போற? என்னடா அது வேஷம், கோமாளி மாதிரி. தலையில எண்ணெய் வச்சுக்கிட்டு சேவ் பண்ணலான்னு ஃபேஸ்ல கிரீமை போட்டேன். அதுக்குள்ள சூச கொடு நீங்க. அதான் அப்படியே ஓடி வந்தேன். சூச கொடி. என்னடா குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ஒரே கோல்டு. அண்ணா நீ எடுத்துக்கண்ணே. ஏக்கா சூஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உங்கள மாதிரியே செவன்னு தர்பூசணி பழம் மாதிரி இருக்குல்ல. எங்க அண்ணனுங்களுக்கு எல்லாம் போஸ்ட் வாங்கி கொடுக்க போறீங்களாமே? மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒண்ணு, உங்க போஸ்ட ஜாக்கிரதையா பாத்துங்க. எந்த எடுபட்ட பயலாவது வந்து புடுங்கிட போறான். எக்கோ திறந்து இருக்கு, மூடுங்க. நீங்க 3 நாளும் திறந்த மாதிரியே இருக்கு. ஐயோ ஐயோ. நாளைக்கு நான் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போற கோயில் ஃபங்க்ஷன்ல தொண்டர்களு லாரியா இறக்கி கட்சியில எனக்கு தான் மக்கள் செல்வாக்கு அதிகம்னு ப்ரூவ் பண்ணி அடுத்த சிஎம் போஸ்டுக்கு அஸ்திவாரம் போட போறேன்டா. நீ பதவியில இருந்தா தானமா அண்ணனுங்களுக்கு வாங்கி கொடுப்ப போஸ்ட். அதுக்கு வைக்கிற ஆப்பு. வேப்பிள்ளையம்மன் கோவில் திருவிழாவிற்கு வருகை தரும் அறநிலைத்துறை அமைச்சர் சைலஜா அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இங்கே வந்து விடுவார். பக்த கோடிகள் அனைவரும் அமைதி காக்குமாறு. யோ கமிஷனர், கோயில சுத்தி பாதுகாப்பு ஏற்பாடு எல்லாம் பக்காவா இருக்குதுல்ல? நம்ம எப்பவுமே டபுள் ஒசாரு, புரியுதா? என்கிட்ட மோதா. நீ எப்படிடா இங்க வந்த? டேய் டிரைவர், வண்டி நிறுத்துடா. சாரி மேடம், வண்டி நிக்காது. கோயிலுக்கு போற வரைக்கும் வண்டியை வழியில் நிப்பாட்ட கூடாதுங்கிறது ராஜ கட்டளை. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் இப்பொழுது வேறொரு ஆணுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார். நீங்கள் சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்ளவும். கரெக்ட் தானே? உன்னையும் உன் தங்கச்சியும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவ காத்து புடிங்கி விட்ட சைக்கிள் டியூப் மாதிரி சப்புன்னு இருக்கா. ஆனா நீ எப்பா டன்லப் டயர் மாதிரி சும்மா கும்தலக்கடி கும்மாவா இருக்க.
அவளை கட்டிக்கிறேன் உன்னை வச்சு. எதுக்குடா சட்டையை கலட்டுற? மெட்ராஸுக்கு போய் என்னடா கட்டின 4 பேர் கேட்டு கூடாதுல்ல, அதுக்கு தான். மரியாதையா நீ சட்டை போட போடியா இல்லையா? சட்டையை கட்டின எனக்கு பேண்ட்டை கட்டுறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது. சட்டை பேண்ட் இல்லாம நம்ம 2 பேரும் வெளியே போனோம்னு வச்சுக்க, குழு குழு வேனில் குமரி சைலஜா குத்தாட்டம் 3 முடிச்சு போடாமலே மர்ம முடிச்சு போட்ட மாயாவியார் அவிலும் மர்மங்கள். யாரோட மோதிரன்னு தெரியுமா? முதல்ல டிரஸ் போட போறியா இல்லையா? நான் இப்ப என் ட்ரெஸ்ஸ போடணும்னா புடவைய கட்டிட்டு இந்த சிங்கிள் பீஸை நீ போடுற. இவ்ளோ சின்ன டிரஸ் நான் எப்படிடா போடுறது? கோவில் வந்தாச்சு. இப்ப நீ இந்த சிங்கிள் பீஸ போட்டுன்னு வெளியே இறங்குனன்னு வச்சுக்க, உன் லெக் பீஸ் கிளீனா தெரியும். வெளியே இருக்க பக்த கோடிகள் உன்ன பீஸ் பீஸ் ஆக்கிடுவாங்க சைலு. இப்ப நான் இதே கோலத்துல கீழே இறங்கி என்ன ஒருத்த கற்பலுக்கு முயற்சி பண்றான்னு கதறி அழுதேன்னு வை. கோயிலுக்கு வந்திருக்கிற என் கட்சி தொண்டர்கள் உன் மேல வெறி நாய் மாறி பாஞ்சி கடிச்சு கொதறிடுவாங்க. குழு குழு வேனில் மந்திரி சைலஜாவிடம் மர்மா ஆசாமி குறும்பு ஆவேசமான தொண்டர்களிடம் சிக்கி அடியுதை. காம கொடூரனுக்கு 7 ஆண்டு கடங்காவல். டை 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 ஒரு கற்பு கரசிக்கிட்ட போய் சட்டை கலட்டி சீன் போட்டேன்னு வை, அவ கண்ணீர் விட்டு கதறி அழுதுருப்பா. நாங்க எல்லாம் அதை தொலைச்சி பல வருஷம் ஆயிடுச்சுடா. எந்த சீனை யார்கிட்ட போடணும்னு கொஞ்சம் விவஸ்தை வேணா? இதே கோலத்துல கீழே இறங்குறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நீ இறங்குடா, 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 இறங்கு. சைலு, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க செல்லுக்கு ஒரு பிக்சர் மெசேஜ் வந்திருக்கு, என்னன்னு பாருங்களேன். நான் தான் அந்த மெசேஜ் அனுப்புனேன், பாருங்க. நீ எந்த லெவலுக்கு வேணா இறங்குவ, எதை வேணா கட்டுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் கோவில் ட்ரஸ்டிய குத்தி கொலை பண்ணும்போது சேஃப்டிக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சேன். அது இப்போ யூஸ் ஆகுது. இப்போ உன் செல்லுக்கு அனுப்பின வீடியோவை யாரோ 100 பேருக்கு அனுப்புறேன்னு வச்சுக்க, 100 1000 மாறும், 1000 லட்சமா மாறும், லட்சம் கோடியா மாறும். தமிழ்நாடே தக தகன்னு பத்திக்கிட்டு எறியண்டி. டேய், நான் சைலுடா. ஏய், என்னடி சைலு? நீ சைலு, நான் ஸ்டைலு. நீ தூசு, நான் மாசு. நீ வெறும் திராட்சை, நான் ருத்ராட்சை. இதுக்கு பேர் தான் இங்கிலீஷ்ல சொன்னா ரிவிட்டு, தமிழ்ல சொன்னா அப்பு. போட்டுக்கிட்டு இறங்குடி என் சூப்பு. வெக்கமா இல்ல? ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கு இப்படிதான் ஆரையும் குறைமா ட்ரெஸ் பண்ணிட்டு போறதா? ஏன் ஜெட்டியோட போக வேண்டியதானே? இல்ல சார், வண்டியில போய்கிட்டு இருக்கும் போது நானும் இன்னொருத்தனும் அவன் சட்டை கலட்டி நான் சேலையை கலட்டி. சிச்சி, இது வரையா? ஐயோ, அது இல்ல சார். அது எதுவா இருந்தாலும் சரி, இதுக்கு மேலேயும் உன்னை நான் அமைச்சர் பதவியில வச்சிருந்தா என் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆயிடும். அதனால உன்னை அமைச்சர் பதவியில இருந்து மட்டும் இல்ல, கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியும் ரத்து பண்ணு.